இலங்கை தமிழரசு கட்சியின் 16வது தேசிய மாநாடு எதிர்வரும் 26ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. அது தொடர்பாக வவுனியாவில் தெளிவூட்டும் கலந்துரையாடல் மற்றும் கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கி வரும் ஆதரவு தொடர்பாக மாவை சீனாதிராசா தெளிவுபடுத்தினார். நல்ல சந்தர்ப்பங்களை அல்லது அவர்களோடு சேர்ந்துதான் நாங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட்டு இந்த அரசாங்கத்துக்கு நிர்பந்தங்களை கொடுத்து அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் இந்த அரசாங்கத்தை ஐநா மனித பேரவையிலிருந்து கூட விலகிவிடாமல் வைத்து வேலை செய்யக்கூடிய தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது இன்னொரு அரசாங்கத்தை தோற்றுவிப்பதற்கு நாங்கள் வழிவகுத்தால் அதை சர்வதேச நாடுகள் எங்களை ஏற்றுக்கொள்ளுமா, எங்களோடு அவர்கள் இணைந்து அந்த வகிபாகத்தை வகிக்க சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விகள் எங்களிடத்திலே எழுந்திருக்கின்றன. அதன்படியால் நாங்கள் உடனுக்குடன் ஒவ்வொரு விடயத்திலும் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவோம் என்று சொல்வதை விட அவர்களை வைத்துக் கொண்டே மனித உரிமை பேரவையுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடமளித்து அவர்களோடு சேர்ந்து செயல்படுவது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் மிக கவனமாக ஆராய்ந்திருக்கின்றோம். இதேவேளை ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிய போதிலும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாமை குறித்தும் மாவை சேனாதிராசா கவலை வெளியிட்டார். நீண்ட நாட்களாகவே நீண்ட காலமாகவே ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் எதிர்த்தரப்பிலே இருக்கின்றவர்கள் என்ற முறையில் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்த நிலைமையிலும் நாங்கள் அதற்காக எங்களால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றோம். அது இன்னும் பயனளிக்கவில்லை என்பது எங்களுக்கு மனவருத்தம் தரக்கூடிய விடயம்தான். அதற்கு அடிப்படையில் மூலமாக இருக்கின்ற PTA பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதை கூட நீக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறையில் நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றோம். அது ஐநா மனித உரிமை பேரவையில் கூட ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கின்றது. அப்படி சர்வதேச நாடுகள் அனைத்துமே அந்த PTA அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை இன்னும் நீக்குவதற்கு அரசு தயாராக இல்லாத நிலைமையை சர்வதேச நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களும் அதனால் துயரிட்டு இருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஆகியவற்றை சரியான முறையில் நிறைவேற்ற அரசாங்கம் தவறினால் பொதுமக்களை அணிதிரட்டி பாரிய போராட்டங்களை மேற்கொள்ளுவோம் என்றும் மாவை சேனாதிராசா மீண்டும் எச்சரித்துள்ளார். இந்த விடயங்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விசாரிக்க தவறினால், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறினால் நாங்கள் ஜனநாயக வழிகளில் எதிர்காலத்தில் மக்களை அணிதிரட்ட வேண்டிய முக்கியத்துவம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை தீர்மானமாக எடுப்போம் என்பதைத்தான் இந்த சம்பவத்திலே குறிக்கொள்ள விரும்புகிறேன்.